10 பாட்டு நூல்களில் ஒன்றான குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னாலே கபிலர் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கபிலர் வந்து எதுக்காக இந்த பாட்டு பாடினாரு? ஆரிய அரசன் ஒருத்தர் இருந்தாரு, பிரகதத்தர். அவருக்கு வந்து நம்ம தமிழ் இலக்கியத்தின் சிறப்பை எடுத்து காட்டுறதுக்காக கபிலர் பாடின பாட்டு தான் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சி அப்படின்னாலே மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படித்தானே. இதற்கான உரிப்பொருள் என்ன அப்படின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அப்ப இது வந்து களவியல்ல வந்துடும். அதனால இந்த கபிலர் பாட்ட குறிஞ்சி பாட்டை வந்து களவியல் பாட்டு, கபிலர் பாட்டு என்னது களவியல் பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஊவேசா இருக்காருல்ல, இந்த குறிஞ்சி பாட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து தமிழ் தாத்தா ஊவேசா தான். இவங்க தான் இந்த குறிஞ்சி பாட்டு ஏட்ல இருந்ததை வந்து அழகா தொகுத்து நமக்காக பதிப்பிச்சு தந்தாங்க. முக்கியமா குறிஞ்சி பாட்டுல குறிஞ்சி அப்படின்னாலே என்னது பூ, 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கக்கூடிய பூ. அதனால இந்த குறிஞ்சி பாட்டுல வந்து 99 வகையான பூக்களை பத்தி சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து செங்காந்தல் பூ பத்தி சொல்லியிருக்காங்க. கடைசியானது எருக்கம் பூ. செங்காந்தல் பூ நம்ம மாநில மலர், அதுதான் குறிஞ்சிப்பாட்டு நூல்ல சொல்லப்பட்ட முதல் மலர். கடைசியா சொல்லப்பட்டது எருக்கம்பூ. அடுத்தது குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் வந்து முருகப்பெருமான். முருகப்பெருமானை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. இதுல எத்தனை அடிகள் இருக்குன்னா 261. நான் என்ன சொன்னேன், 99 பூக்கள் சொன்னேன்ல, இதுல வந்து 9 எடுத்துக்கோங்க. 261 இந்த கூட்டினோம்னா நமக்கு 9 கிடைக்கும். ஆசிரியப்பாவால் அமைந்த அடிகள் 261 அடிகள் இருக்கு. அடுத்தது இந்த குறிஞ்சி தலைவனுடைய மலை வளத்தை பத்தி உள்ளுரை உவமமா கபிலர் வந்து பாடியிருக்காரு. அடுத்து பாருங்க, குறிஞ்சி பாட்டுனா குறிஞ்சினாலே போன சொன்னேன். நச்சினார்கினியரும் பரிமேல் அழகரும் பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொல்றாங்க இந்த குறிஞ்சி பாட்டை. ஒரு குறிஞ்சி பூ பெரிய குறிஞ்சி பூவா இருந்தா அதுதான் குறிஞ்சி பாட்டு அப்படின்னு ஒரு சிறப்பா சொல்றாங்க. யாரு? நச்சினார்கினியரும் பரிமேல் அழகரும். குறிஞ்சி பூ எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். குறிஞ்சி தேன் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். நச்சினார்க்கு இனியர், இனிப்பு, அழகு, பரிமேல் அழகர். அப்ப குறிஞ்சி பாட்டை பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொன்னவங்க யாரெல்லாம் அப்படின்னா நச்சினார்க்கு இனியர், பரிமேல் அழகர்.